ஓம் சக்தி பராசக்தி. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோயில்ல ஹனிபீஸ் அசோசியேஷன் 47ஆம் ஆண்டுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிற விசேஷ அலங்காரம். 10 அடி உயரத்துல ஸ்ரீ காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரம். கூடவே காமாட்சி அம்மன் மண்ணாலான சிவலிங்கத்துக்கு பூஜையும் அபிஷேகமும் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. முன்பொரு காலத்துல பார்வதி தேவி காஞ்சிபுரத்துல காமாட்சியா பிறந்து வாழ்ந்து வந்தாங்க. காமாட்சி சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக காமாட்சி தேவி வேகவதி அப்படின்ற ஆறு ஓடிட்டு இருக்கிற ஆற்றங்கரையில ஒரு மாமரத்துக்கு கீழே மண்ணிலேயே ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு அந்த சிவலிங்கத்துக்கு பூஜையும் அபிஷேகமும் செஞ்சு வந்தாங்க. அந்த பூஜையாலும் அபிஷேகத்தாலும் தவத்தாலும் சந்தோஷப்பட்ட சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரரா காமாட்சி அம்மனுக்கு முன்னாடி காட்சி கொடுத்து காமாட்சியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலோட ஸ்தல வரலாறு. மண்ணால செஞ்ச லிங்கத்தை வேண்டி சிவபெருமான் வந்ததுனாலதான் பஞ்சபூத ஸ்தலத்துல பூமி ஸ்தலமா காஞ்சிபுரம் கருதப்படுது. வருடா வருடம் மாரியம்மன் கோயில் திருவிழா அப்போ ஹனிபீஸ் அசோசியேஷன் ஒரு நாள் சிறப்பு அலங்காரம் செஞ்சு வைக்கிறது வழக்கம். இது 47வது வருஷம் அப்படின்றதுனால காஞ்சிபுரம் அம்மனையே சிறப்பு அலங்காரமா செஞ்சு வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து காமாட்சி அம்மன் மண்ணாலான சிவலிங்கத்துக்கு பூஜையும் அபிஷேகமும் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியே அலங்காரத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அலங்காரத்தை ரொம்ப தத்ரூபமா வடிவமைச்ச மாரியம்மன் கோயில் பூசாரி முத்து அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த அலங்காரத்தை பார்க்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் இந்த காமாட்சி அம்மனோட பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி.